முன்னணி மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கடனுரையாற்றுவார். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, திருவண்ணாமலை நகரவாழ் வணிகர்களே, வியாபாரிகளே, அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான போரை கண்டித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கார்த்தி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே எனக்கு முன்னே கண்டன உரையாற்றிய ஜனநாயக அமைப்புகளும் முற்போக்கு கட்சிகளை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளே, எனக்கு பின்னே கண்டன உரை நிகழ்த்திருக்கிற நிர்வாகிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான போரை நடத்தி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த போருக்கு காரணமாக எண்ணெய் வள கொள்ளை, அந்த நாட்டினுடைய கனிம வள கொள்ளை, அதன் காரணமாகவே இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் அமெரிக்கா தன்னுடைய செல்வாக்கு மண்டலத்தை நிறுவுவதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய 15 நாடுகளில் ஈரான் என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தன்னிச்சையாக எந்த ஒரு வர்த்தக உறவையும் மேற்கொள்ளாமல் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் அமெரிக்காவிற்கு உறுத்துகிறது. நாம் அங்கே மத்திய கிழக்கு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக நம்முடைய அடியாராக அங்கே இஸ்ரேலை வைத்திருக்கிறோம். இவன் அதை மீறி, இஸ்ரேலை மீறி மத்திய கிழக்கு நாடுகளை தன்னுடைய அங்கே ஈரான் இருக்கிறது. எப்படி இந்தியாவுடைய ஆசிய வேட்டை ரவுடியாக இங்கே நரேந்திர மோடி அவர்களை அமெரிக்காவுடைய கைமொழியாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல மத்திய கிழக்கு நாடுகளை கண்ட்ரோல் செய்வதற்கு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு அங்கே இஸ்ரேல் பிரதமர் நேரடியாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு ஈரான் அதிபர் காமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரான் அதிபர் காமேனி அவர்கள் 1970ஆம் ஆண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி உருவானது. அந்த மக்கள் புரட்சியிலே முழக்கமாக வைக்கப்பட்டது அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வீழ்த்துவோம் என்கின்ற முழக்கங்களை வைத்து அங்கே புரட்சி நடத்தப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த பத்திரிகைகளும் மேலும் செய்தி நிறுவனங்களும் அந்த போரை ஒரு